கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஜெபம் செய்வோம். அனைத்துலக மக்களையும் தம்பால் அழைத்து ஏற்றுக்கொள்ளுகின்ற நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவெளிப்பாடு அனைவரையும் அழைத்து தம்பால் ஈர்த்து கொள்ளுகின்ற ஆற்றல். இந்த உண்மைகளை இந்த வெளிப்பாட்டு திருநாளிலே நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்துக்கு தம்மை வெளிப்படுத்திய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்வில் முன்னேறி செல்லுகின்ற அனுபவங்களை தாரும். இந்த தொழுகையின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் கடவுளின் மாறாத பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த தொழுகையின் தொடக்கமாகவும் கீர்த்தனைகளிலே 8வது பாடல், தேவாதி தேவா திருமறையோவா சிறியனுக்கிறங்காய் தேவா, 8ஆம் கீர்த்தனை பாடலை பாடுவோம். தேவாதி தேவா திருமறையோவா, தேவாதி தேவா திருமறையோவா சிறியனுக்கிறங்காய் தேவா, சிறியனுக்கிறங்காய் தேவா, தேவாதி தேவா வாவா ஜீவா மகிமை சொரூபா, வாவா ஜீவா மகிமை சொரூபம், மலர் முகம் காட்டிடவாவே, மலர் முகம் காட்டிடவாவே, தேவாதி தேவா ஆயத்தமான உதஞான அருணோதயமே
யாம் தேவாதி தேவம் புகழுரை வேதம் புதிய உணவால் புகழுரை வேதம் புது பல நடைவேனாகம் புது பல நடைவேனாகம் தேவாதி தேவம் தேவாதி தேவம் திருமறையோவம் தேவாதி தேவம் திருமறையோவம் சிறியனுக்கிரங்காய் தேவம் சிறியனுக்கிரங்காய் தேவம் தேவாதி தேவா. முறைமுறையாக படிப்பதற்காக 14ஆம் சங்கீதத்தை முறைமுறையே படிப்போம். சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே. சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே முழங்கால் படையிட்டு நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை நான் விரும்பி செய்திருப்பேன் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை தயவாக மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்னை உருவாக்கும் என்று சொல்லி ஒரு வயசை கூட சிலர் கேட்பார்கள், வாரந்தோறும் பாவ அறிக்கை ஏன் என்று. மனிதன் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி போனவர்தான். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்றுதான் திருமறை சொல்லுகிறது. நம்முடைய நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கைகளினாலும் நாம் பாவம் செய்தவர்கள்தானே. ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு வயசை கூட தாழ்த்தி, ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் ஒரு வயசை கூட கழுவும் அப்பா என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரங்களில் கையளிப்போமா. ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை பரிசுத்தவான் என்று தேற்றி கொண்டவனுக்கு வாழ்வு இல்லை. பாவி என்று ஒத்துக்கொண்டவனுக்குத்தான் வாழ்வு. அவன்தான் நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பாவி. ஆண்டவரே நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர், வாயென்று என்னை கூப்பிட்டீர், என் மீட்பரே வந்தேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கையளிப்போமாம்.
நான் பாவிதான் ஆனாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தி நீ வாயென்று என்னை கூப்பிட்டு என் மீட்பாரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்திருக்குதே என் கரை நீங்க இப்போதே என் மீட்பாரே வந்தேன் வந்தேன். அனைத்து ஆற்றலும் அளவில்லாத இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்றுதான் அவர் தன்னை தேற்றிக் கொள்ளுகிறார். இந்த காலை பொழுதிலும் ஆண்டவருக்கு நாம் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செய்வது, ஆண்டவரை ஸ்தோத்திரிப்பது நமக்கு தகும். ஆண்டவர் நமக்கு கொடையாக கொடுத்த புதிய ஆண்டு 2024 ஆண்டு ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பரிசு. இந்த ஆண்டிலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செய்ய வேண்டும். எத்தனையோ மக்கள் இந்த நாளை காண முடியவில்லை. நாம் நல்லவர்களோ நீதிமான்களோ அல்ல. அவருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு நம்மை இவ்வளவாய் தாங்கி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து இந்த முதல் பரிசுத்த நாளை, இந்த 2024 ஆண்டின் முதல் பரிசுத்த நாளை பரிசுத்தருடைய பாதத்திலே தொடங்கி தொடர்வதற்கு ஆண்டவர் தந்த அருளுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் கணக்கிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் அவைகள் கணக்கிட முடியாதவைகள், எண்ணில் அடங்காதவைகள். ஆகவே ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். 1000 நாவிருந்தாலும் ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், நன்றி செய்யலாம். இந்த காலை பொழுதிலே ஒரு மனதோடு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்தரித்து மகிழ்வோமா? ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்று ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு
நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் தீரும் இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா இன்றை தினமாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினாம் தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்த நின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விசை கூட நம்மை தாழ்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய உடனிருப்பை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போமா. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாகவே இருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த அதிகாலை பொழுதிலே அவருடைய திரு சமூகத்திலே வந்திருக்கிற நாம், ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார், என்னை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்திவிட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றியாக நம்மை கையளித்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்த நாம் அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாக எங்கள் தேவைகள் உமக்கு தெரியுமப்பா. எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவர் எங்கள் ஆண்டவர் தானே. ஆனாலும் பிள்ளைகள் தகப்பனிடத்திலே கேட்பது போல பரம தகப்பனிடத்திலே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விசை கூட எங்களுக்கு இறங்கும். எங்கள் விண்ணப்பங்களெல்லாம் எங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக அமையாமல் எங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். அந்த வேண்டுதலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா. தகப்பனே, கோடி கோடி நன்றி அப்பா. ஆண்டவர் இன்றும் எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே, அந்த அன்பிற்காக உமக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உம்மை நோக்கி தங்கள் உள்ளங்களை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சந்திப்பீராக, பேர் பேராக, தனித்தனியாக. ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்திலே எட்டுகிறதற்காக, சுகந்த வாசனை பலியாக நீர் ஏற்றுக்கொள்கிறதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிகாலை பொழுதிலே தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை பொழுதிலே உம்மை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் தரிசனம் தருகிறவராக, உம்முடைய வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறீர். பலவீனர்கள் சுகவினர்களை பலப்படுத்தும் ஐயா. தேவையில் இருக்கின்ற மக்களை சந்தியும் ஆண்டவரே. மருத்துவமனைகளிலே இல்லங்களிலே நோய்வாய்ப்பட்டு கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த வேதனை எங்களிடத்திலிருந்து மாறிவிடுமா, நாளை இது கடந்து விடுமா என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஆண்டவர் தாமே உம்முடைய காயப்பட்ட கரங்களை கொண்டு எங்கள் பிள்ளைகளை தொடுவீராக. கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெற்று வருகிற அன்பு மகளுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒரு மனதோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. யாரிடத்தில் போவோம் கர்த்தாவே, யாரிடத்தில் போவோம்? வாழ்வளிக்கின்ற வார்த்தை உம்மிடத்தில் தானே. உமையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நீரே எங்கள் கண்மலை, நீரே எங்கள் அடைக்கலம், நீரே எங்கள் கோட்டை, நீரே எங்கள் ஔஷதம், நீரே எங்களுக்கு பரம வைத்தியர். அன்பு பிள்ளையை தொட்டு எசேக்கியா மன்னனுக்கு கொடுத்த ஆயுசை நீட்டி கொடுத்தது போல
எங்கள் அன்பு பிள்ளைக்கு ஒரு ஆயுசின் நீளத்தை நீர் தர வேண்டுமே சுவாமி. நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், உன்னுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த வெளிப்பாட்டு திருநாளிலே எங்கள் ஒவ்வொருக்கும் உடைய வெளிப்பாட்டை நீ தர வேண்டும். அந்த காட்சி நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும். பணி நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியின் பாதைகள் உம்முடைய கரத்திலே அருமையாக இருக்கட்டும் ஆண்டவரே. உயர் கல்விகளை கற்றுவிட்டேன், பட்டம் பெற்றுவிட்டேன், ஒரு பணி இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு எத்தனை முயற்சிகளை எங்கள் பிள்ளைகள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள், எத்தனை முறை எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறையாகிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாரா என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் இறங்குவீராக. உம்முடைய சித்தப்படி எங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்துவீராக. ஆண்டவரே, பணி வாய்ப்புகளை பெற்று எதிர்கால வாழ்வுக்காக காத்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தாவே, வயதாகி சென்று கொண்டிருக்கிறதே, எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஆண்டவர், குடும்பங்களிலே உம்முடைய மகிழ்ச்சியை கட்டளிடுவீராக. ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டது போல உம்முடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே உம்முடைய சித்தப்படி நல்ல வாழ்க்கை துணைகளை நீர் தெரிவு செய்து தருவீர் என்ற விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. இந்த ஆலயத்தின் நிழலிலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவர் கூட வெறுமையாய் திரும்பி போக வேண்டாம் ஆண்டவரே. எத்தனையோ வழிப்போக்கர்கள் இங்கே வருகிறார்கள், விசுவாசத்தோடு வருகிறார்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். எத்தனை திரளான மேகம் போன சாட்சிகள் எங்களிடத்தில் இருக்கிற இந்த காலை பொழுதிலும், இந்த புதிய ஆண்டின் முதல் பரிசுத்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஆண்டவர் போதுமானவராக இருப்பீராக. ஆண்டவரே, எங்கள் கேள்விகளுக்கு உம்முடைய பதில் ஆமென்றும் அமேனென்றும் இருப்பதாக சுவாமி. எங்கள் பிள்ளைகளாய் வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். போக்குவரத்துகளை ஆசீர்வதியும். சொந்த வாகனங்களிலே பயணிக்கின்ற பொழுது, பேருந்துகளிலே பயணிக்கின்ற பொழுது எங்கள் ஆண்டவருடைய உடனிருப்பு இருக்கட்டும் ஆண்டவரே, இருக்கட்டும் அப்பா. இந்த நாட்களிலும் கூட விடுமுறைக்காக சொந்த இல்லத்திலே பண்டிகை காலங்களை செலவழித்து புத்தாண்டை மகிழ்ச்சியோடு கண்டு தொடர்ந்து தங்களுடைய பணிக்களங்களுக்கு நேராக செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புதிய வழித்தடங்களை புதிய ஆண்டிலே பிள்ளைகளுக்கு வகுத்து தாரும் ஆண்டவரே. இப்பொழுதும் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்திலே தங்களை அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொருவரையும் நீ சந்திப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவீராக. மகனே, மகளே, சித்தமுண்டு, சுத்தமாக என்ன நல்ல வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் நடைபெற இருக்கின்ற எங்களுடைய சேகர திருவிருந்து தொழுகை, ஐக்கிய திருவிருந்து தொழுகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா தயாரிப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் சேகரத்திற்குட்பட்ட 22 திருச்சபையின் மக்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த தாய் திருச்சபையிலே கூடி உம்மை தொழுது ஸ்தோத்தரித்து பரிசுத்தராகிய ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கவும், பரிசுத்தராகிய உம்முடைய திருவுடலையும் திருவுதிரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்படுகின்ற போது உம்முடைய பிரசன்னம், ஆண்டவருடைய உடனிருப்பு எங்களோடு கூட இருந்து எல்லாருக்கும் உம்முடைய திருக்காட்சியை நீர் வெளிப்படுத்த வேண்டுமே ஆண்டவரே. எல்லாரையும் தம் பக்கமாய் அழைத்து ஈர்த்து கொள்ளுகிற ஆண்டவர், இந்த நாளிலே ஒவ்வொரு மக்களையும் உம் பக்கமாக நீர் சேர்த்து ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம் அப்பா. கேட்டது சுருக்கம், கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம். எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து
எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னி. சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விளைவுகளேன். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி படிக்க கேட்போம். ஹல்லேலூயா. வேத வாசிப்பு. இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை. Today gospel reading is from Matthew chapter 7 verses 15 to 20. மத்தேயு 7:15 முதல் 20 வரை. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலே அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பார்க்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்பதே வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வாக்கியம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களோடு கூட வாசமாக இருக்கும்படி மனிதனாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தி எங்களோடு வாழ்கின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, அமைதலும் ஆசீர்வாதமும் நிறைந்த சந்தோஷமான இந்த நாளின் காலை வேளையிலும் நம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் கூடி ஆண்டவரை தொழுது கொள்ளவும், உடைய வார்த்தைகளை சிந்தனை செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தந்தி நன்றி சொல்லுகின்றோம். உம்முடைய தெய்வீகமான பிரசன்னம் எங்களிலே நிறைவாய் தங்கி இருக்கவும், உம்மிலே வாழுகின்ற நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து சான்று பகர ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன். மனிதர்களை புனிதர்களாய் மாற்ற மனிதனாக தன்னை வெளிப்படுத்திய இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் ஆண்டவரின் திருவெளிப்பாடு என்கின்ற சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷமடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனை மீட்பதற்காக மனித உருவெடுத்து இந்த உலகிலே வந்து மனிதனாக தன்னை வெளிப்படுத்தின அற்புதமான காட்சியை எல்லா ஜனங்களுக்கும் அடையாளமாக அன்றைக்கு மெய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் கண்டு மகிழ்ந்த அனுபவம் ஆண்டவருடைய பிறப்பின் நாளாக மகிழ்ந்து நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே பல நிலைகளிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றார். கடவுள் மனிதனோடு கூட
ஒருவேளை திருமறையின் அடிப்படையிலே முகமுகமாக பேசாவிட்டாலும் ஆண்டவருடைய முகத்தை காண்கின்ற பாக்கியத்தையும் சிலர் பெற்றிருக்கின்றார்கள். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-14 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது ஆண்டவர் மோசேக்கு முட்செடியின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்றார். மோசே மீதியான் தேசத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு கால சூழ்நிலையிலே பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி மீதியான் தேசத்திலே சென்று எத்ரோவனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு அற்புதமான காட்சியை அவர் காண்கின்றார். முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறது. கொழுந்துவிட்டு எரிகின்ற முட்செடி வெந்து போகவில்லை. அப்போது மோசே அருகிலே வருகின்றார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றார். இப்போது ஆண்டவர் தன்னோடு கூட பேசுகிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு நிலை. முட்செடியின் வழியாக ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். மத்தேயு நற்செய்தி நூலிலே பார்க்கின்ற போது மறுரூப மலையிலே ஆண்டவர் பேதுருவுக்கும் யாக்கோபுக்கும் யோவானுக்கும் தன்னை வெளிப்படுத்தி இவர் கடவுளின் மைந்தன் என்று சொல்லுகின்ற வார்த்தை அங்கே அசிரியாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை அங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் மனிதருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். குழந்தையாக இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் மனிதராகவே இந்த பூமியிலே ஆண்டவர் வாழ்கின்றார். ஆண்டவருடைய வெளிப்பாட்டை ஒருவேளை நேரடியாக நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தின் மூலமாக ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரை போல வாழுகின்ற வாழ்க்கை நமக்கு வேண்டும். அதுதான் நான் படித்த திருமறை பகுதிகளை பார்க்கின்ற போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே 17வது வசனத்திலே பார்க்கின்ற போது நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நல்ல கனியை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை தரிசித்து வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரை விசுவாசம் வைத்து வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை போல மாற வேண்டும் என்று சொன்னால் மரத்தினுடைய தன்மை அதனுடைய கனிகளினாலே அறியப்படுவது போல நமக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறாரா என்பதை நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கை வெளிப்படுத்துகின்றதாக இருக்க வேண்டும். கடவுளாலே படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அந்தந்த நோக்கங்களை நிறைவேற்றித்தான் வாழ்கின்றன. அந்தந்த தன்மை மாறுவதில்லை. அது பறவைகளாக இருந்தாலும், மரம் செடி கொடிகளாக இருந்தாலும், மிருக ஜீவன்களாக இருந்தாலும் ஆண்டவர் படைத்த அத்துணை படைப்புகளும் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மிருகங்களை பார்க்கின்ற போது ஒவ்வொரு மிருகமும் அந்தந்த தன்மைக்கேற்ப வாழுகின்றது. மரங்களும் பார்க்கின்ற போது ஒவ்வொரு மரங்களும் அந்தந்த மரத்தினுடைய தன்மைக்கேற்பத்தான் வளர்ந்து கனி கொடுக்கின்றது. ஆனால் மனிதர்களை பார்க்கின்ற போது மட்டும் சில நேரங்களிலே தன்னுடைய சொந்த தன்மை மாறி, மனித தன்மை மாறி மற்ற மிருகங்களுடைய குணாதிசயங்களோடு கூட வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் சந்தர்ப்பவாதிகளாக மாறுகின்ற நிலையும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களிலே சில மனிதர்களை பார்க்கின்ற போது நரியை போல தந்திரமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்களை பார்க்கின்ற போது குரங்குகளைப் போல கோமாளிகளாக இருக்கின்றார்கள். சில மனிதர்களை பார்க்கின்ற போது காட்டு மிருகங்களைப் போல கொடூரமானவர்களாக இருக்கிறார்கள். சில மனிதர்களை பார்க்கின்ற போது நாயைப் போல நன்றி உள்ளவர்களாகவும் இருக்கின்றார்கள். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய நாமத்தை அறிந்திருக்கின்ற, கடவுளுடைய குணாதிசயங்களை பெற்றிருக்கின்ற, விசுவாசித்து வாழ்கின்ற நம்முடைய குணாதிசயம் ஆண்டவர் விரும்புகின்ற குணாதிசயமாக மனித தன்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பார்க்கின்ற போது மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதனுடைய கனியினாலே அறியப்படும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு ஆண்டவர் விரும்பக்கூடிய
நல்ல கனி கொடுக்கக்கூடிய குணாதிசயமுடையவர்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையைப் போல இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த சிந்தனையின் அடிப்படையிலே 2 காரியங்களை நாம் எப்படி ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த முடியும் என்று சொல்லி சிந்தித்து அமைய ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, விளம்பரப்படுத்தாமல் விசுவாசமாய் வாழ அழைக்கப்படுகிறோம். விளம்பரப்படுத்தாதபடி விசுவாசித்து வாழ வேண்டும். பொதுவாக மனிதர்களுடைய ஒரு குணாதிசயம் என்ன என்று சொன்னால், தன்னை யார் என்று சொல்லி விளம்பரப்படுத்துவதிலே அதிகமாக விரும்புவது உண்டு. பொதுவாக ஒரு பொருளை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அது அதிக மக்களிடத்திலே சென்று சேர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அதிகமான விளம்பரம் தேவை. பொதுவாக சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், விற்காத பொருளுக்கு அதிக விளம்பரம் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று சொன்னால், ஒரு புதிய ஒரு நிறுவனம் ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு உருவாக்குகின்ற போது அந்த பொருள் ஆரம்பத்தில் யாரும் அறியாமல் இருப்பார்கள். யாரும் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை யாரும் வாங்குவதில்லை. ஆகவே அந்த பொருளை மக்கள் அறிவதற்காக என்ன செய்வார்கள் என்று சொன்னால், விளம்பரப்படுத்துவார்கள். பல்வேறு நிலைகளிலே விளம்பரப்படுத்துவார்கள். அப்படி விளம்பரப்படுத்துகின்ற போது அதில் உண்மை கொஞ்சம் இருக்கும், ஆனால் அதில் அதிகமான பொய் இருக்கும். உண்மைக்கு மாறான காரியங்கள் அதிகமாக அதில் சொல்லப்படும். எதற்காக என்று சொன்னால், மக்களை கவருவதற்காக. அப்படி ஒரு பொருள் விற்கப்படுவதைப் போல மனிதர்களாகிய நாம் நம்மை நாமே விளம்பரப்படுத்தி விற்பதற்கு ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகின்ற போது மிக எளிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். ஞானிகள் இயேசுவை தேடி வந்தபோது விளம்பரமாய் தெரிந்த அரண்மனையை நாடி போகின்றார்கள். ஏரோதனுடைய அரண்மனைக்கு நேராக செல்லுகின்றார்கள். அலங்காரமாய் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு செல்லுகின்றார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிறப்பு இல்லை என்று சொன்னார். ஆண்டவர் படுத்திருந்த இடம் எளிமையான இடம். தன்னை அவர் விளம்பரப்படுத்தவே இல்லை. மிக எளிமையாக முன்னணியிலே இயேசுபாலன் கந்தை துணிகளிலே சுற்றி கிடந்து இருந்த காட்சியைத்தான் ஞானிகள் கண்டார்கள். ஏரோதனுடைய அரண்மனையிலே தேடி போய் இயேசுவை காணவில்லை. மாறாக எளிமையான ரூபமாக இருந்த இயேசுவைத்தான் அவர்கள் கண்டார்கள். அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் மிக எளிமையாக தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் விளம்பரப்படுத்த விரும்பவில்லை. ஆண்டவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அனுபவங்களிலும் பார்க்கின்ற போது ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கின்றார், அநேக அடையாளங்களை செய்கின்றார், பிசாசுகளை துரத்துகின்றார். ஆனால் அநேகரிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் இதை ஒருவரிடத்திலும் சொல்ல வேண்டாம். நீங்கள் யாரிடத்திலும் போய் இதை சொல்ல வேண்டாம். என்னை குறித்து நீங்கள் சொல்லி விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒருபோதும் சொல்லவே இல்லை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கின்ற போது மனிதர்களை குறித்து சொல்லுகின்ற போது இப்படி சொல்லப்படுகிறது, மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் என்கின்ற ஒரு கேள்வி. நாம் எப்போது நம்மை விளம்பரப்படுத்த நினைக்கின்றோமோ அப்போது நமக்குள்ளாக இருக்கின்ற உண்மை தன்மை மாறி போகிறது. நம்முடைய உண்மை தன்மையை விடவும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய பொய்மை தன்மையை நாம் வெளிப்படுத்துவதற்கு விரும்புகின்றோம். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள் என்று மிக அழகான ஒரு வசனம். நாம் விளம்பரப்படுத்தாதபடி நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அது அடுத்த தலைமுறைக்கான ஆசீர்வாதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, விளம்பரப்படுத்துகின்ற வாழ்க்கையாக அல்ல, விசுவாசத்திலே வளரக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது உசியா என்று சொல்லுகின்ற ஒரு ராஜா, ஆண்டவராலே நேசிக்கப்பட்ட ஒரு அரசன், எப்போது தன்னை விளம்பரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தாரோ அவருடைய வாழ்க்கையிலே அழிவு ஆரம்பமானது. இந்த உசியா அரசரை குறித்து பார்க்கின்ற போது 16வது வயதிலே அரசனாக யூத நாட்டிற்கு அபிஷேகம் பண்ணப்படுகின்றான். தன்னுடைய 16வது வயதிலே வாலிப நாட்களிலே யூத நாட்டினுடைய ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த அரசர் 52 ஆண்டுகள் எருசலேமிலே அரசனாக ஆட்சி செய்கின்றான். ஒரு நல்ல அரசன், தந்தையாகி அமத்சியாவை போல கடவுளுக்கு பிரியமானதையே செய்து கொண்டு வந்த ஒரு நல்ல ராஜாவாக அவருடைய வாழ்க்கை அமைந்தது. ஆகவே
தொடுகின்ற எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தார். யுத்தத்திலே வெற்றியை கொடுத்தார். தேசத்திலே செழிப்பை கொடுத்தார். விளைநிலங்கள் நல்ல விளைச்சலை தந்தது. படை வீரர்கள் பராக்கிரமசாலிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்தது. 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது, 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கின்ற போது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை தேட மனதாக இருந்தவன், கடவுளை தரிசிப்பதற்காக, கடவுளுடைய வெளிப்பாட்டை உணர்வதற்கு வாஞ்சையாக இருந்த நாட்களெல்லாம் அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி இருந்தது. அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். அதே நேரத்தில் ஒரு அரசனாக இருந்த இந்த உசியா தன்னை ஒரு ஆசாரியனாக மக்களுக்கு முன்பாக காண்பிப்பதற்கு, தன்னுடைய பெருமையை காண்பிப்பதற்கு, விளம்பரப்படுத்துவதற்கு ஆணவத்தை தனக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகின்றான். அந்த நேரம் அவனுடைய வாழ்க்கையிலே அழிவும் ஆரம்பமாகிறது. 16வது வசனத்திலே நான் படித்து பார்க்கின்ற போது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் பிரவேசிக்கின்ற போது ஆசாரியனாக இருந்த அசரியா முதல் 80 பராக்கிரமசாலிகள் ஆசாரியர்கள் அவரை தடுக்கின்றார்கள். அரசர் செய்யக்கூடாத ஒரு செயல், இது அரசருக்கு உகந்த செயல் அல்ல என்று சொல்லி தடுக்கின்றார்கள். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது, கோபப்படுகின்ற ஒரு நிலை, கோபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருகின்ற போது, அவருடைய தடைகளை மீறி தூபபீடத்தை எடுத்து தூபம் காட்டுவதற்காக ஆலயத்திற்குள்ளாக நிற்கின்ற போது அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வர ஆரம்பித்தது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய வெளிப்பாட்டை ஒவ்வொரு நாளும் ஆடின அரசன், வெற்றியோடு கூட அவன் விரும்பின காரியங்கள் எல்லாம் வாய்த்து கொண்டிருந்த ஒரு அரசர், எப்போது கடவுளை மறந்து இல்லை என்று சொன்னால் கடவுளை காட்டிலும் தன்னை உயர்த்துவதற்கு நினைத்தானோ அப்போது அவனுடைய வாழ்க்கையிலே பல பாதகங்கள் வந்ததை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை விளம்பரப்படுத்துவதற்கு பதிலாக ஆண்டவரை காண்பிக்கின்றவர்களாக, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலே காட்டுகின்றவர்களாக நாம் மாறுகின்ற போது அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகமில்லை. 2வது ஒரு சிந்தனை, வார்த்தையின்படி வாழுங்கள். வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலே பார்க்கின்ற போது ஆண்டவர் அங்கே நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு உண்மை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஆண்டவருக்கு முன்பாக கனி கொடுக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அந்த வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வார்த்தையின்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். வார்த்தையோடு கூட பேசிவிட்டு வார்த்தையின்படி வாழாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. என்ன பேசுகிறோமோ அதன்படி வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்தில் எதை குறித்து பேசினாரோ அவருடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய வார்த்தையின்படியும் நம்முடைய நாவிலே நாம் சொல்லுகின்ற வார்த்தையின்படியும் நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். 21வது வசனத்திலே பார்க்கின்ற போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாட்களில் அநேகர் வந்து என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க வேண்டும். நல்ல கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மாறுகின்ற போதுதான்
ஆண்டவருடைய நடத்துதலையும் ஆண்டவருடைய வெளிப்பாட்டையும் நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். மத்தேயு 21 அதிகாரம் 28 30 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற ஆண்டவராகிய இயேசுவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு உவமையை அங்கே சொல்லுகின்றார். அந்த உவமையிலே தந்தை தன்னுடைய 2 மகன்களிடத்திலே திராட்சை தோட்டத்திற்கு போவதற்காக அனுப்புகின்றார். மூத்த மகனிடத்திலே சொல்லுகின்ற போது அவன் மாட்டேன் என்று சொல்லி மறுதலிக்கின்றான். ஆனால் பின்பு அவன் தன்னுடைய தந்தையின் வார்த்தை நினைந்து அவன் போகின்றான். ஆனால் 2வது மகனோ போகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் என்ன செய்யவில்லை, போகவே இல்லை. மனிதர்களாகி நம்முடைய வாழ்க்கையும் பல நேரங்களில் இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய வார்த்தை ஒன்றாகவும் நம்முடைய செயல் இன்னொன்றாகவும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், என்ன சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கு அழைக்கப்பட்ட மனிதர்களாக, ஆண்டவருடைய தரிசனத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கின்றவர்களாய் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஞானிகள் இயேசுபாலனை தேடி வந்தபோது நட்சத்திரம் காட்டிய வழியை மறந்து போனார்கள். வானத்திலே அதிசய நட்சத்திரம் தோன்றும் என்று சொல்லி அவர்கள் முன்குறிக்கப்பட்ட அந்த எழுத்தேடுகளை அறிந்தவர்கள், ஆனால் வழியிலே அதை மறந்து போனார்கள். எழுதப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையை மறந்து போனார்கள். தவறான பாதையிலே சென்றார்கள். மறுபடியும் அவர்கள் திரும்ப வெளியே வந்தபோது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நட்சத்திரம் காட்டின பாதையிலே அவர்கள் சென்றார்கள். இயேசுபாலனை கண்டு கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தையின்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் ஆண்டவரை காண முடியாது, ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரை நம்மிலே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஆகவே ஆண்டவருடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை நம்மை விளம்பரப்படுத்துகின்ற வாழ்க்கை அல்ல. இயேசுவை போல விளம்பரம் இல்லாமல் விசுவாசித்து வாழுகின்ற வாழ்க்கை, வார்த்தையின் ஒன்று செயல் ஒன்றாக இல்லாதபடி ஆண்டவரை போல நம்முடைய வார்த்தையும் செயலும் ஒன்றாக இணைந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த சிந்தனைகளோடு கூட ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் திருவுற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் பிறந்த நாள் காண்கின்றவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 7ஆம் தேதி டாக்டர் ஆர் எட்வின் ராஜ், மிஸ்டர் டி பிரபு, ஸ்னேகா, மிஸ்டர் மேசாக் ராபின்சன், ஷெரின், மிஸ்ஸஸ் தீபா செல்வின், ஆர் ஆஸ்லின், மிஸ்ஸஸ் சோசம்மாள் சந்திரன், மிஸ்ஸஸ் எஸ் சந்திரா, ஏ மெஸ்வின். 8ஆம் தேதி மிஸ்டர் சி வினயகுமார், மிஸ்டர் டி சுரேஷ், மிஸ்டர் ஹெச் லமுவேல் ரவி நாயகம், ஐசக் செல்வின், எஸ் சாம் பென்னி, இஸ்ரேல் பால்தாஸ், ஜே ஜோ அன்னா லிவான் ஜோசப், எஸ் லைட் மர்சி, மிஸ்ஸஸ் டி லிசி. 9ஆம் தேதி மிஸ்டர் டி ரபி சின்கா லாசன், ஜே ஜோ அண்ட் ஹேத்தி, ஏ ஈதன் ஷான், ஆர் பெபி எல்வனா லீபோன். 10ஆம் தேதி மிஸ்டர் பால் ராப்சன், மிஸ்டர் கே வீரன் முத்துக்குமார், மிஸ்டர் ஜி ஜெயரன் பாபி, மிஸ்டர் அன்பழகன், ஜே ஜெனிக்ஷா, வி ஏ ஆஷிஷ், மிஸ்ஸஸ் மார்த்தாள் மரியாள். 11ஆம் தேதி மிஸ்டர் விஜயன் ஏசுதாஸ். 12ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஜான் துரை சிங், மிஸ்டர் தினேஷ் டேனியல், மிஸ்டர் எஸ் சந்திரன், ஏ ஆல்டன், ஜே ஜாபேஸ் நாடார், லியாம் எபனேசர், மிஸ்ஸஸ் பாக்கியலதா பீட்டர். 13ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரேவதி ஞானம், மிஸ்டர் சகாய மதன் ஃபாங்லன், மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் மரிய ஐலீன், மிஸ்ஸஸ் செல்வ ரெஜிலா, மிஸ்ஸஸ் கே கலா, எஸ் ஈவ்லின் ஜியோனா ஆகியோர் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண இருக்கிறார்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை காண்கின்ற குடும்பத்தார்: 7ஆம் தேதி மிஸ்டர் ஜே எட்வின், மிஸ்ஸஸ் டயனா மலர்,
Mr. R. Nelson Daniel, Mrs. N. Danny Gracelet, Mr. N. Kingston Daniel, Mrs. J. Jodi Satya, Mr. R. David Raja, Mrs. J. Pearly Inbersheely. 8ஆம் தேதி மிஸ்டர் பிரைட் ஞானசிங், மிஸ்ஸஸ் ஸ்டெஃபி. 9ஆம் தேதி மிஸ்டர் எம் ஆல்பர்ட் ராஜன், மிஸ்ஸஸ் பி சுபி, மிஸ்டர் ஏ அருள் ஜான் ஜபசிங், மிஸ்ஸஸ் பி சுபிதா. 10ஆம் தேதி மிஸ்டர் எஸ் ஸ்டீபன், மிஸ்ஸஸ் டி பெரில் பத்மா. 12ஆம் தேதி மிஸ்டர் டி ஜெகன், மிஸ்ஸஸ் சுமா. 13ஆம் தேதி மிஸ்டர் ஜோனா ஜெசையா, மிஸ்ஸஸ் வி எஸ் இனிதா, என்ஜினியர் ஜே பினோ ஜோசப், டாக்டர் வி எஸ் பிந்து பினோ, மிஸ்டர் ஆர் பால்சன் டேனியல், மிஸ்ஸஸ் டி மேரி பாய் ஆகிய குடும்பத்தார் இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளை காண இருக்கிறார்கள். இந்த வாரத்திலே பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை காண்கின்ற அன்பான அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். புதிய ஆண்டு அனைவருக்கும் ஆசீர்வாதமானதாக ஆண்டவர் அமைத்து தருவாராக. வாழ்த்து பாடல் பாடும்போது ஜெபத்திற்காக நீங்கள் முன்வர உங்களை அன்போடு அழைக்கின்றேன். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons refreshing. Send them a Savior above. Showers of blessing, showers of blessings we need. Mercy drops round us are falling, but for the Saviors we need. ஜெபம் செய்வோம். வருடங்களை நன்மையினாலே தந்து ஆயுசு நாட்களை ஆசீர்வாதமாக்குகின்ற அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, மனமகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷமான ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நன்மையானதை தருகிறார் என்று சொல்லுகின்ற மகிழ்ச்சியோடு உம்முடைய பரிசுத்தமான சமூகத்திலே வந்து ஜெபத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கண்டு புதிய ஆண்டிலே அடியெடுத்து வைத்து வாழ்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறவர். புதிய ஆண்டிற்குரிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவான நன்மைகளையும் நல்ல சுகபலன்களையும் ஞானவரங்களையும் தந்து குறைவில்லாமல் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். புதிய ஆண்டிலும் விரும்புகிற எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கிருபையாக கொடுப்பீராக. இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை காண்கின்ற அன்பான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பம் என்கின்ற அன்பின் உறவிலே மகிழ்ச்சியான அனுபவங்களை தந்து இம்மட்டும் ஆசீர்வதித்த ஆண்டவர் புதிய ஆண்டும் நன்மையாக ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவருடைய அன்பு குடும்பத்திலே நிறைவாக இருக்கட்டும். பரிபூரணமான ஆசீர்வாதங்களை குடும்ப வாழ்விலே, பிள்ளைகள் வாழ்விலே, பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்விலே கண்டு மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற நல்ல தருணங்களை தொடர்ந்து தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய பரிசுத்தமான சமூகத்திலே குடும்ப வாழ்விலே கர்த்தர் கொடுத்த மகிழ்ச்சியான குழந்தை செல்வத்தை கொண்டு வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் கூட இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் அன்பு பிள்ளையை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்ந்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட அருள் தாரும். ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கின்றார், அவர் ஆசீர்வதிப்பார் என்கின்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென்.
சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். திருமண அறிவிப்பு. களியங்காடு சேகர திருச்சபையில் திரு எம் ராஜகுமார் அவர்கள் மகன் டெரிஷ் குமாரும், கிரைஸ்ட் நாகர்கோயில் சேகர திருச்சபையில் திரு ஆர் பிரான்சிஸ் டேனியல் ஜபராஜ் அவர்கள் மகள் இவாஞ்சலின் டேனியலும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும். இது இவர்களுக்கு முதலாம் அறிவிப்பு. அன்புக்குரியவர்களே, நாம் அறிந்தபடி இன்றைக்கு இரண்டாவது தொழுகை சேகர ஐக்கிய திருவிருந்து தொழுகையாக நடைபெற இருக்கின்றது. ஆகவே இந்த சேகர திருவிருந்து தொழுகை சரியாக 10 மணிக்கு 2வது மணி அடித்து தொடங்கும். திருச்சபையின் மக்கள் இந்த பரிசுத்த நற்கருணை தொழுகையிலே அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் தொழுகையிலே வந்து கடமை முடிந்துவிட்டது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லோரும் வாருங்கள், நாம் ஐக்கியமாக ஆண்டவருடைய பந்தியிலே நம்மை இணைத்து கொள்ளுவோம். ஐக்கிய திருவிருந்து தொழுகையை தொடர்ந்து எல்லோருக்கும் அன்பின் விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சபையார் ஜெபத்தோடு அவைகளிலும் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் 9ஆம் தேதி மாலை செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஜெபக்கூடுகையும், அதைத் தொடர்ந்து மாலை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கமும் நடைபெறும். இந்த வாரம் வீட்டு ஜெபக்கூட்டம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திரு கே சுவாமிதாஸ் MS ரோடு வடக்கு கேசவ திருப்பாவரம் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். இந்த ஆண்டிலே திருச்சபையார் வீட்டு ஜெபக்கூட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கி தொடரிருக்கிறது. திருச்சபையின் மக்கள் வில்ல கூடுகைகளிலும் சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை தாருங்கள் என்று சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு முதல் திருமறைப்பள்ளி பக்தி மேய்ச்சி சங்கம் ஒழுங்காக நடைபெறும். ஆகவே மாணவர்களும் ஆசிரியர்களும் உங்களை தயாரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நடைபெறுகின்ற அன்பின் விருந்திலே சபை வாலிபர்கள் மற்றும் பெரியவர்கள் விருந்தை பகிர்ந்து கொடுப்பதற்காக நீங்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லோரும் இணைந்து விருந்தினர்களை உபசரிக்கவும் தொடர்ந்து நாமும் விருந்திலே பங்கு பெறவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 14ஆம் தேதி திரு நவீன் டேவிட்ஸ் குடும்பம் நம்முடைய DMBBக்காக ஒரு மிஷனரியை தாங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். அதனுடைய அர்ப்பண தொழுகை நடைபெறும். திருச்சபையின் மக்கள் மிஷனரி அர்ப்பண தொழுகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த தொழுகையிலே கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 2024-2027 மூவாண்டிற்கான டீக்கன்மார் தேர்தல் சம்பந்தமான 2ஆம் பொது சபை கூட்டம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 14/1/2024 ஞாயிறு தொழுகைக்கு பின்பு நடைபெற இருக்கிறது. திடப்படுத்தல் பெற்று 2 ஆண்டுகள் பூர்த்தியடைந்தவர்கள், 21 வயது நிரம்பியவர்கள், 2023 அக்டோபர் சங்கம் வரை சங்க காணிக்கை பாக்கி இல்லாதவர்கள், 2023ஆம் ஆண்டு வரை ஏல பாக்கி இல்லாதவர்கள் இந்த பொது சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள தகுதியுடையவர்கள். பெயர் பட்டியல்கள், பாக்கி விவரங்கள் ஆலய முகப்பிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் மக்கள் நீங்கள் அவைகளை கருத்தோடு கவனித்து ஆவண செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிஷனரி நிலைவர நிதி காணிக்கையாக மிஸ்ஸஸ் ஆர் பெல்லா பிராங்க்லின் தாஸ் ரூபாய் 10,000 வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிதியின் வட்டி மிஷனரி ஊழியத்திற்கு பயன்படுத்தப்படும். இந்த நிதியில் ஏற்கனவே ரூபாய் 20,000 வரவில் இருக்கிறது. டாக்டர் மெரிலால் ஜேம்ஸ், திருமதி சாந்தகுமாரி ஜேம்ஸ் குடும்பம், டாக்டர் லாசரஸ்
எபனேசர், மிஸ்ஸஸ் கிளாடிஸ் எபனேசர் ஞாபக நிலைவர நிதியாக ரூபாய் 50,000 வழங்கியிருக்கிறார்கள். இந்த வட்டி ஏழைகள் மருத்துவ உதவிக்காக பயன்படுத்தப்படும். இந்த நிதியில் ஏற்கனவே ரூபாய் 2,05,500 ரூபாய் வரவில் இருக்கிறது. ஆலய பயன்பாட்டிற்காக ரூபாய் 1,19,500 மதிப்புடைய 1.7 கம்ப்யூட்டர் மற்றும் வீடியோ மிக்சர் ஒன்றை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். என்ஜினியர் டார்வின் ஆசீர்வாத நகர் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு சபையாக நன்றி தெரிவிக்கின்றோம். நம்முடைய மீடியா வளர்ந்துவிட்ட காலங்களிலே திருச்சபையின் தேவைகளை உணர்ந்து இந்த காரியத்தை நிறைவேற்றின அன்பு குடும்பத்திற்கு ஆண்டவர் நன்மைகளை கட்டளையிடுவாராக. அவர்களுக்காக நாம் திருச்சபையாய் ஜெபிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆலய பயன்பாட்டிற்காக ஒரு வேக்யூம் கிளீனர் ஒன்று, பெயர் சொல்ல விரும்பாத குடும்பம் ஒன்று காணிக்கையாக படைத்திருக்கிறார்கள். இந்த நல்ல காரியத்தில் தன்னை இணைத்து கொண்ட அன்பு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். நோக்கங்களுக்கு மேலான நன்மைகளை கடவுள் அந்த குடும்பத்திற்கு அருளி செய்வாராக. புதிய ஆர்கன் வாங்குவதற்கான காணிக்கை இன்ஜினியர் டி காட்சி 10,000 ரூபாய், மிஸ் ஆர் குளோரி சரோஜினி 520 ரூபாய், இதுவரை 39,620 ரூபாய். திரு வக்கி செல்வன் 3,000 ரூபாய். தொழுகைக்கு நிறைவாக ஞான பாடல்களிலே 487வது பாடலை பாடுவோம். தொடர்ந்து ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை படைப்போம். முதலாவது மாதாந்திர நன்றி படையலை முன்வந்து படைப்போம். தொடர்ந்து கையின் காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும். வானம் பூமி யாவற்றிலும் இயேசு மேலானவர். 487வது ஞான பாடல். வானம் பூமி யாவற்றிலும் எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். தத்தில் மாளும் யாவர்க்கும் பலனற்ற ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்குமே. நான் நம்புவேன் இயேசு
பாவம் நீங்க சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். லோகம் இவன்பின் மாட்சிமை ருசித்து பார்க்காதோ, மீட்பருதீர வல்லமை வந்து சொதியாதோ. நான் நம்புவேன், நான் நம்புவேன், இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். என் மரணப்படுக்கையில் இயேசென்ற நாமத்தை சந்தோஷத்தில் அடைவேன் நித்திரை. நான் நம்புவேன், நான் இயேசு எனக்காய் மரித்தார். பாவம் நீங்க சிலுவையில் தம் இரத்தம் சிந்தினார். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அனைத்துலக மக்களுக்கும் உம்முடைய வெளிப்பாடு விளம்பரப்படுத்தி வாழ்வதற்கு அல்ல, விசுவசித்து வாழ்வதற்கு என்ற உண்மையையும், வார்த்தையின்படி வாழ்வதற்கும் என்ற உண்மையை ஆண்டவர் எங்களுக்கு தெளிவுபடுத்தி, விசுவசித்து வாழுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தரிசித்த மக்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்ததைப் போல நாங்களும் ஆண்டவரே எங்கள் விசுவாச வாழ்வில் உம்மை தரிசிக்கின்றவர்களாய், வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கின்ற வாழ்வில் உம்மை அடையாளப்படுத்துகின்றவர்களாய் வாழ்ந்து மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைய கர்த்தர் எங்களுக்கும் அருள்தார். எங்களை அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்களை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. படைத்திருக்கின்ற மாதாந்திர நன்றி படையல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், திருமண நினைவு நாள் காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள், பொருள் காணிக்கைகள், முதல் பலன்கள் என்று சொல்லி அத்தனை காணிக்கைகளையும் ஆண்டவரின் பாதத்திலே நாங்கள் தருகின்றோம். ஆண்டவரே, நிலைவர நிதியாக படைத்திருக்கிற காணிக்கைகள், ஆர்கன் வாங்குவதற்காக படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகள், இன்னும் ஆண்டவரே பொருள் காணிக்கையாக ஆலய பயன்பாட்டிற்காக படைக்கப்பட்டிருக்கின்ற காணிக்கைகள் அத்தனையையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். எங்கள் பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்திற்காக இவைகளை உம்முடைய சமூகத்திலே தந்திருக்கிறார்களோ அதற்கு மேலான நன்மைகளை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்வீராக. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு தரிசித்த ஞானிகள் பொன்னையும் வெள்ளைப்போளத்தையும் தூபவர்க்கத்தையும் காணிக்கையாக படைத்து மகிழ்ந்தது போல நாங்களும் எங்களையே படைத்து மகிழ ஆண்டவர் அருள் செய்யும். இந்த நாளிலும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற பரிசுத்த நற்கருணை தொழுகைக்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டவர் உம்முடைய வெளிப்பாட்டை
தொடர்ந்து எங்களுக்கு தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகின்றோம். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.